அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கௌஷிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் மொறுமொறுன்னு தேங்காய் பால் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் பால் முறுக்கு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 2 கப், உளுந்தம்பருப்பு மாவு 1/4 கப், தேங்காய் பால் 1 கப், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், எள்ளு 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் 1 டீஸ்பூன், எண்ணெய் பொரிப்பதற்கு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. முதல்ல முறுக்கு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை கடாயில் போட்டு சுட வைக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பு மிதமான தீயிலேயே இருக்கட்டும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக எரிய வேண்டாம். எண்ணெய் சுடுற சமயத்தில் நம்ம முறுக்கு மாவு தயார் பண்ணிடலாம். ஒரு பவுலில் 2 கப்பு அரிசி மாவு நான் எடுத்துக்கிறேன். இந்த 2 கப்பு அரிசி மாவுக்கு நான் 1/4 கப்பு உளுந்தம்பருப்பு மாவு சேர்க்குறேன். இந்த உளுந்தம்பருப்பு மாவு எப்படி தயார் பண்ணணும்னா, உளுந்தம்பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு அதை மிக்சியில் போட்டு நல்லா மைய அரைச்சிட்டு சலிச்சு நல்ல ஃபைன் பவுடராக எடுத்துக்கலாம். இப்போது 1/4 கப்பு உளுந்தம்பருப்பு மாவு சேர்க்குறேன். பெருங்காயம், ஜீரகம், எள்ளு, கடைசியாக இந்த முறுக்குக்கு தேவையான அளவு உப்பு. எல்லா பொருளும் சேர்த்ததுக்கு அப்புறமா கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு ஈவனாக மிக்ஸ் ஆகும். தேங்காய் பால் நான் கடையிலேயே வாங்கிட்டேன், வீட்லேயும் தயார் பண்ணலாம். தேங்காவை நல்லா அரைச்சிட்டு நீங்கள் அதில் தண்ணி சேர்த்து கெட்டியான பாலாக வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் கடையில் வாங்கினதுனால அந்த பாலை நான் நல்லா ஒரு அடிச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ தட் அப்போ தான் உங்களுக்கு நல்லா கெட்டியமாக நல்லா கட்டி இல்லாமல் இருக்கும். இப்போது பால் ரெடி ஆயாச்சு. எண்ணெய் சூடாக இருக்குது. ஸோ இந்த சூடான எண்ணெயிலேருந்து ஒரு 2-3 டீஸ்பூன் நான் எண்ணெயை மாவில் சேர்க்குறேன். சூடான எண்ணெயை சேர்க்கும் போது உங்களுக்கு முறுக்கு நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். நம்ம வெண்ணெயும் சேர்க்கலாம். நான் எண்ணெய் மட்டும் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். ஸோ எண்ணெயை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கையால் பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் அந்த எண்ணெய் மாவில் எல்லா பக்கமுமே உங்களுக்கு மிக்ஸ் ஆகும். ஸோ நம்ம நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போது தேங்காய் பால் இப்போ சேர்க்கலாம். தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா சாஃப்டான மாவை தயார் பண்ண போகிறோம். ஸோ தேங்காய் பாலை எல்லாத்தையுமே ஒரேடியாக போட்டு பிசைய ஆரம்பிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக பிசைங்க. ஏன்னா எல்லாம் போட்டுட்டோம்னா உங்களுக்கு ஒரு மாவு ரொம்ப தண்ணியாகிடுச்சுன்னா திருப்பி நீங்கள் அரிசி மாவு சேர்க்கணும். ஸோ அரிசி மாவு சேர்த்தா திருப்பி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியே எல்லா பொருளையும் உங்களுக்கு அளவு மாறும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். தேங்காய் பால் தீந்துருச்சுன்னா கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு தேங்காய் பாலுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா சாஃப்டான மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். முறுக்கு மாவு ரெடி ஆயாச்சு. இந்த மாவு உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா நல்லா இலகுவாக இருக்கணும், அதாவது ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ரொம்ப கெட்டியமாக இருந்ததுன்னா நம்ம முறுக்கு அச்சில் போட்டுட்டு பிழியும் போது உங்களுக்கு மாவு வராது. அதனால் இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவு அப்படியே ரப்பர் மாதிரி, அந்த டோன் சொல்லுவாங்க இல்லையா, பிளேடோ மாதிரி உங்களுக்கு சாஃப்டாக இருக்கணும். பிசைஞ்ச மாவை ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சிடலாம். ஏன்னா அரிசி மாவு டக்குன்னு காஞ்சிரும். அந்த காயாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஈரத்துணி போட்டு நம்ம மூடி வைக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு. இப்போ நம்ம முறுக்கு போட ஆரம்பிக்கலாம். எண்ணெயில் கொஞ்சோண்டு முறுக்கு மாவை போட்டு பாருங்கள். உடனே அது மேலே எழும்பி வந்ததுன்னா எண்ணெய் நல்லா சூடாக இருக்குன்னு அர்த்தம். இந்த தேங்காய் பால் முறுக்கு புழியறதுக்கு நான் இந்த அச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் முள்ளு முறுக்கு அச்சு கூட எடுத்துக்கலாம். முதல்ல இந்த முறுக்கு அச்சில் நம்ம ஃபுல்லாக எண்ணெயை வச்சு தடவிக்கலாம். அப்போ தான் மாவு உள்ளார உங்களுக்கு ஒட்டாது. ஸோ எண்ணெய் ஃபுல்லாக தடவிட்டேன் நான். ஸோ இப்போது நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவுலேருந்து இந்த முறுக்கு அச்சுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாவை உள்ளே போட்டுக்கலாம். முறுக்கு அச்சில் மாவு போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் புழிஞ்சு பாருங்கள். மாவு ஈஸியாக வெளியில் வந்ததுன்னா உங்களுக்கு மாவு கரெக்டான பதம்னு அர்த்தம். ரொம்ப கெட்டியமாக இருந்து மாவு வெளியில் வர்றதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா தென் மாவில் இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து கொஞ்சம் இலகுவாக பிசைஞ்சுக்கணும். இப்போது மாவு கரெக்டான பதத்தில் இருக்குது. முறுக்க எண்ணெயில் நேரடியாக நம்ம புழியலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கரண்டிலேயோ இல்லை தட்டுலேயோ கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு அது மேலே முறுக்க புழிஞ்சு நம்ம எண்ணெயில் போடலாம். இப்போ நான் கரண்டியில் போடுறேன். மேலேருந்து தூக்கி மெதுவாக சுற்றுங்க. இந்த முறுக்கு அச்சு மேலே தூக்கி படணும். ஏன்னா ரொம்ப பக்கத்தில் வச்சுருந்தீங்கன்னா அந்த முறுக்கு மேலேயே திருப்பி திருப்பி பட்டுடும். அது களைஞ்சு போயிடும் முறுக்கு. அதனால தான்.
ஸோ பொறுமையாக வந்து இந்த மாதிரி நம்ம கரண்டி மேலே போடணும். இது மாதிரி கரண்டி மேலேயோ இல்லைன்னா தட்டு மேலேயோ வந்து நம்ம முறுக்கை புழிஞ்சு வச்சுக்கலாம். ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே புழிஞ்சு வைக்க வேண்டாம். ஏன்னா எண்ணெயில் பொரிக்கும் போது என்ன ஆகும்னா ரொம்ப ப்ரௌனாக மாறிடும், அதாவது சீக்கிரமாகவே ப்ரௌனாக மாறிடும். அதனால் எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி புழிஞ்சாவே போதும். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு. நான் கரண்டி மேலே பண்ணி வச்சுருக்கிற அந்த முறுக்கை மெதுவாக திருப்பினா போதும், எண்ணெயில் அது டைரெக்டாக விழும். முதலே சொன்ன மாதிரி நம்ம எண்ணெயிலேயே டைரெக்டாகவும் புழியலாம். ஆனால் புழியும் போது எண்ணெய் வந்து கையில் தெறிக்காமல் இருக்கிறதுக்காக மேல் நோக்கி புழியுங்க. கடாயோட அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம முறுக்கு எண்ணிக்கையை கூட்டிக்கலாம். ஒரே டைமில் நிறைய முறுக்கு போட்டோம்னா ரொம்ப கூட்டமாகி ஒன்று மேலே ஒன்று பட்டு முறுக்கு உடையறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி முறுக்கு போட்ட உடனேயே திருப்பாமல் கொஞ்சம் டைம் கொடுத்து திருப்புங்க. என்ன ஆகும்னா உடனே திருப்பணுன்னாலும் முறுக்கு வந்து உடஞ்சிடும். இப்போ இது 2 பக்கமும் வேகணும். 2 பக்கமும் முறுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். இப்போ முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு எப்படி தெரியும்னா, எண்ணெயோட சவுண்டு வந்து, அதாவது அந்த பொரிக்கிற சவுண்டு வந்து கம்மியாகும். அதே மாதிரி எண்ணெய்க்கு அடியில் போய் இந்த வெந்த முறுக்கெல்லாம் வந்து தங்கிக்கும். ஸோ அந்த சமயத்தில் நம்ம முறுக்கை வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுக்கிற முறுக்கை வந்து நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டோன்னா எக்ஸ்ட்ரா எண்ணெய் எதுவும் இருந்ததுன்னா அப்சார்ப் பண்ணிடும். பிசைஞ்சு வச்சுருக்கிற எல்லா மாவையுமே இதே மாதிரி போட்டு எடுக்க வேண்டியது தான். முறுக்குக்கு நிறைய டிப்ஸ் இருக்குது. அந்த டிப்ஸ் எல்லாமே போன வருஷம் பொட்டுக்கடலை முறுக்கு போடும்போது நான் சொல்லியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதையும் கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி போட்ட எல்லா முறுக்கையுமே ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டா 1 மாதம் ஆனாலும் இந்த முறுக்கு கெடவே கெடாது. அவ்வளோதான், ரொம்ப சுலபமாக மொறுமொறுன்னு தேங்காய் பால் முறுக்கு செஞ்சாச்சு. இந்த தீபாவளிக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள், எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கௌஷிஸ் கிச்சன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.